அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் தொடக்கமாக ஊர்காவல் தெய்வமான ஸ்ரீ பிட்டாபுராத்தி அம்மன் திருக்கோவில் கொடியேற்றம் வெகு விமரிசையாக தொடங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழா பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்றாகும். 48 நாட்கள் நடைபெறும் இதற்கான பந்தல்கால் நடுவிழா கடந்த 16ஆம் தேதி நடைபெற்றது. திருவிழாவின் தொடக்க நிகழ்வாக நெல்லையப்பர் திருக்கோவில் வடக்கு திசையில் அமைந்துள்ள ஊர்காவல் தெய்வமான ஸ்ரீ பிட்டாபுராத்தி அம்மன் திருக்கோவில் திருவிழா காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. நெல்லையப்பர் ஆணி பெருந்திருவிழாவின் முதல் திருவிழாவான இந்த திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு முன்தினம் மாலை அங்குரார்ப்பணம், மீத சங்கீரணம், ரக்ஷாபந்தனம் நடைபெற்றது. அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு அம்பாளுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து புண்ணியாவாசனம், கும்ப பூஜைகள் நடைபெற்றதும் கொடிப்பட்டம் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். பிட்டாபுராத்தி அம்மன் கோவில் திருவிழா தொடங்கி 10 நாட்கள் நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்வாக 6ஆம் திருநாள் சிம்ம வாகனத்தில் அம்பாள் வீதி உலாவும், 9ஆம் திருநாள் திருத்தேரோட்டமும், 10ஆம் திருநாள் நெல்லையப்பர் திருக்கோவில் பொற்றாமரை குளத்தில் தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை நெல்லையப்பர் திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.